என்பது இவரது அறிவுரையாகும். சீடர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் கேள்வி பதில்களும் சீடர்களுக்கு வழங்கும் அறிவுரைகளும் அனைவரும் கேட்டு அறிந்து கொள்ளும் விதமாக யூடியூப்பிலே 250க்கும் மேற்பட்ட காணொளிகள் இருக்கின்றன. நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளலாம். இன்று ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவரை வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அப்பொழுது பல குடும்பங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது குடும்பங்களிலே மகிழ்ச்சி இல்லாமை, மன அழுத்தங்கள், இது போன்ற விடயங்கள் ஏற்பட காரணம் என்ன? அவற்றை தீர்ப்பதற்கான வழிவகை ஒண்ணு பெரிய விஷயம் இல்லாது மனிதனுடைய மன அழுத்தம், இந்த துன்பம் இதெல்லாம் எதுக்காக வருதுன்னா தன்னை பார்த்து வாழ்ந்தால் வராது. இப்போ நம்ம ஒரு 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறோம். நம்மளை சார்ந்தவங்க 4 பேர் இருக்கிறாங்க, சாப்பிடணும். சரி, நமக்கு இன்றைக்கி 1000 ரூபாய் கிடைச்சது, 4 பேர் இருக்கிறோம், 500 ரூபாய்க்கு சாப்பிடலாம், 500 ரூபாய் எடுத்து வைக்கலான்னா அவங்களுக்கு துன்பம் இருக்காது. 1000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு 5000 ரூபாய் சம்பாதிக்கலையேன்னு நினச்சிட்டாவே துன்பங்கள் வந்து சேரும். ஏன் அந்த 5000 ரூபாய் வேணும்னு அவன் நினைக்கிறான்னா தன்னை பார்த்து வாழாமல் பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்குறது. அவன் கார் வச்சுக்கிறான், பங்களா வச்சுக்கிறான், வசதியாக இருக்கிறான், என்னால் வசதியாக இருக்க முடியல, நானும் அப்படி மாறணும் போது பல கெட்ட வழிகளில் போய் துன்பத்தில் மாட்டிக்கிறான். இதுக்கு அடிப்படை என்ன? பேராசை. இதை தான் அருணகிரி ரொம்ப அழகாக சொல்கிறார். எப்போ ஆசைப்பட்டு தவறு இல்லை, பேராசைப்பட்டால் துன்பம் வந்துடும். பேராசைன்றது அது ஒரு நோய். அதனால சொல்றாரு, பேராசை என்னும் பிணியில் பிடிபட்டு ஓடாவினை ஏன் ஒழத்தகுமோன்னாரு. எந்த நேரமும் அந்த துன்பத்தில் நீ மடியலாமாப்பா, நீ மனிதனாச்சே, ரொம்ப அறிவு உள்ளவனாச்சே, நீ போய் இந்த பேராசை என்ற பிணியில் விழுந்துட்டு மடியிறியே, இது நியாயமானு கேட்குறாரு. சரி சாமி, இந்த பேராசை என்ன நீங்கணும், நான் கெட்டு போயிட்டேன், இப்போ நான் மாறணும், என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சொல்கிறாரு, கெடுவாய் மனநே கதிகேல் கரவது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நடும் வேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையமேனாரு. இறைவனுடைய பாதத்தை புடி, உன் துன்பமெல்லாம் பறந்துடும் அப்படின்னு அருணகிரி சொல்கிறார். அந்த மாதிரி நம்மளை நம்ம சீர்திருத்திக்கணும்னா நம்ம துன்பத்திலேருந்து வெளியே வந்துடலாம். நம்ம பேராசைப்பட்டோம்னா துன்பத்துக்கு மாட்டிப்போம் நம்மளும். சொல்லுங்க ஐயா. நீங்கள் அளித்த பதில்கள் எல்லாம் நாம் பார்த்த பொழுது எல்லாவற்றையும் விட்டு வாருங்கள், இறைவனை காணலாம் என்று பல இடங்களில் நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அதனுடைய அர்த்தம் என்ன ஐயா? சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு கம்பெனி வச்சுக்கிறீங்க, நீங்கள் அந்த கம்பெனியில் ஒரு 100 பேர் வாழறாங்க, வேலை செய்கிறாங்க. அப்போது நீங்கள் உங்களுக்கு கடவுளை அடையணுன்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. ஆமாம், எனக்கு கடவுள் முக்கியம், மற்றதெல்லாம் முக்கியம் இல்லைன்ற. ஆனால் கடவுள் முக்கியம்னு தெரிஞ்சது கூட அந்த கம்பெனியை நீ மெயின்டைன் பண்ணி ஆகணும். நீங்கள் அந்த 100 பேர் பொறுப்பை பார்க்கணும். பார்க்கும்போது மனம் எப்படி உங்களுக்கு கடவுள் மேலே நாடும், அப்போ அந்த பிரச்சனையை தான் நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். ஆமாம், அதனால தான் சொல்கிறது, கடவுளை உண்மையாக கடவுளை அடையணுன்னா இதெல்லாம் விட்டுட்டு வா. அதனால சொல்றார் திருமூலர், பற்றற்றவனை பற்றிக்கொள்ன்றார். பற்று இல்லாதவனை பிடிச்சிக்கோ, கடவுளை பிடிச்சிக்கோ, உனக்கு துன்பம் இல்லை அப்படின்றார். அது எப்படி சாமி? ஆசை படபட ஆய்ந்து வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமேனார். அப்போ இந்த ஆசையை விட்டுனா நீ ஆனந்தமா வாழலாம், ஆசைப்பட்டேன்னா துன்பத்துக்கு அடிமையாயிடுவ அப்படின்னு திருமூலர் சொல்றாரு இல்லையா? இதனால தான் நான் இன்னொரு வார்த்தையை கூட சொல்லிக்கிறேன், எல்லா தொழிலும் செய், குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு சாமியார போறேன்னா இங்க வராத, இது அப்படிப்பட்ட இடம் இல்லை, அதை விட பாவம் எதுவும் இல்லை, இல்லறத்துல இரு, இறைவனை தேடு. அப்ப இல்லறத்திலிருந்து எப்படி இறைவனை தேடுன்ற கேள்வி வரும் உங்களுக்கு. இத பட்டினத்தார் ரொம்ப அழகா சொல்றாரு. பட்டினத்தார் ரொம்ப அழகா சொல்லுவார், கடவுள்ன்றது என்னப்பா அப்படின்னு. அட்டாங்க யோகமும் ஆதாரம் மாறும் அவித்தை 5 விட்டேறி போன வெளிதனிலே வெய்ப்பொன்று கண்டேன், வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன முழுங்கியதுன்னாரு. இவர் சாப்பிட்டேன்னு சொல்ல,
அது முழுங்கிச்சான் இவரை. ம். அப்போ இறைவனுடைய நினைவிலேயே இருந்தீன்னா அது உன்னை கொண்டு போயிடும். ம். நீ உலகத்தினுடைய நினைவிலேயே இருந்தீன்னா இறைவனை விட்டு நீங்கிடுவ. அப்போ இறைவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா உன் பக்கத்திலேயே தான் இருக்கிறான். ஒன்னும் இறைவனை நீ உலகம்லாம் போய் தேட வேண்டியதில்லை. ம். அதனால சொல்றாரு, 8 திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார்னா. கடவுள் இவன் பக்கத்திலே தான்ப்பா இருக்குது. ஆனா இவனுக்கு தெரியல, கடவுள்ன்ற பேரை அக்கல்ல வச்சுன்னு போறான், மனசுல வைக்க மாட்டானே, எப்படி கடவுளை இவன் பார்க்க முடியும்ன்றாரு. ம். அப்போ இறைவனை மனசார தேடணும். இறைவனை முழுமையா அடையணுன்ற வைராக்கியம் வேணும். அந்த வைராக்கியம் வேணும்னா உன் வெளி செயலெல்லாம் விட்டுடணும். அப்படி வந்தால் நீ இறைவன் அடையலாம் நான் சொல்றேன். ஆனா யாரும் அப்படி வர்றதில்லை. ஏன்னா இங்க எல்லாத்தையும் நான் சொல்றதெல்லாம் கேட்குறாங்க, ஆனா போய் அவங்க பழையபடி தான் இருக்கிறாங்க. ஏன்னா அது வாழ்க்கை உண்டாகி போச்சு. ம். ஆனா இருந்தாலும் ஓரளவுக்கு கட்டுப்பாடா இருந்தீங்கன்னா இது அடுத்த பிறவியில் உனக்கு பயன் தரும்னு சொல்லின்னுக்கிறேன். ம். ஆனா இதை விட்டுட்டீங்கன்னா அடுத்த பிறவி நீ அநியாய பிறவியா போயிடுவ. ஆமாம். அப்படின்றதுக்கு தான் இவ்வளவு போதனைகள் பண்ணின்னு இருக்கிறேன் சாமி. உடையதை கூட நான் கவனித்தேன். அதாவது உங்களை தேடி வருபவர்களே, குறிப்பாக வியாபாரத்திலே நஷ்டமடைந்தவர்கள் அல்லது நோய்வாய்ப்பட்டவர்கள் அல்லது பில்லி சூனியம் சோதிடம் சம்பந்தமான விடயங்களை நீங்கள் வராதீர்கள், நான் அப்படிப்பட்டவன் அல்ல என்று சொல்கிறீர்கள். அதனுடைய அர்த்தத்தை கூறுங்கள் ஐயா. ஏன்னா பொய்யான விஷயங்களை சொல்லி வரவங்களை நம்ம ஏமாற்றக்கூடாது. ஒருத்தர் வந்தார் என்கிட்ட, அவருக்கு பொண்ணுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன். ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணது அது அன்கான்சியஸ் ஆகிப்போச்சு. அவர் எங்கேயோ என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு வந்து என் காலில் விழுந்த பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு காலில் விழுந்தார். யாருப்பா நீ, எங்கேருந்துப்பா வந்தேன்னு? இது மாதிரி சாமி என் பொண்ணு அன்கான்சியஸ் ஆகிப்போச்சு, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க, அதை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னார். நான் சொன்னேன், நான் கடவுள் இல்லை, நான் வைத்தியரும் இல்லை. உனக்கு ஆப்ரேஷன் பண்ணார் ஒரு டாக்டரு. அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா அந்த டாக்டருனுடைய மனம் சும்மா இருக்காது, துன்பப்படுவார். அவரை நம்பு, நீ அவரை நம்பு. நீ அன்றாடம் வழிபடுற பாரு அந்த கடவுளை நம்பு, உனக்கு காப்பாற்றி கொடுத்துடும். ஆனால் என்ன மாதிரி ஆள் யாருக்கிட்டவாது போய் மாட்டின்னு ஒரு 50,000 1 லட்சம் நான் தகுடு தரேன், தாய்த்து தரேன், அது படுக்கையில் வெய்யின்னா உன் பணமும் போச்சு, உன் பொண்ணும் போச்சு. அந்த மாதிரி போய் எங்கேயும் ஏமாறாத, நான் எதையும் அது மாதிரி செய்யறதில்லைன்றது. ஏன்னா பில்லி சூனியம்ன்றதே நான் நம்புறதே கிடையாது. அது இது யாருக்கு பயன்படும்? எல்லாருக்கும் பயன்படுமா? ஒரு பெரிய அரசியல்வாதிக்கிறாரு, பில்லி சூனியம் வச்சு அவரை காலி பண்ணிட்டு நான் வந்துடலாமா அந்த இடத்துக்கு? ஆனா முடியலையே. அப்போ இது யாருக்கு பயன் தருது? எவன் அதை கண்டு பயப்படுறானோ அவனுக்கு பயன் தருது. எவன் அதை கண்டு எதிர்த்து நிற்கிறானோ அவங்ககிட்ட அது போறது இல்லை. அப்போ இந்த புல்லி சூனியம்ன்றதெல்லாம் வார்த்தை ஜாலங்கள், பிழப்பு. அது யாருக்கு பிழப்பு? பயங்காலிக்கு பிழப்பு. அது இரவில் போறான் 12 மணிக்கு, பேய் இருக்குதுன்றான் ஒருத்தன். ஆமா ஆமா அங்க பேய் இருக்குது, நான் போக மாட்டேன்னு சொல்றான். இன்னொருத்தன் சொல்றான், போடா பேயாவது பிசாசாவது. அதே டைமுக்கு அவன் போறான், அவனை ஒன்றும் பண்ணலை. அப்போ இது ரெண்டுக்கும் இடையில என்ன பண்ணுச்சு? இவனும் மனிதன் தான், அவனும் மனிதன் தான். இவனுடைய தைரியத்தால் அந்த பேய் இல்லை, அவனுடைய பயத்தால் அந்த பேய் வருது. அப்போ இது ரெண்டுக்கும் காரணமே அவனுடைய மனம்தான். அவனுடைய மனோதைரியத்தை வச்சுதான் எல்லாமே செய்யலும். அதனால இந்த பில்லி சூனியம் எல்லாம் நான் நம்புறதில்ல. அதனால நான் என்கிட்ட வரவங்களுக்கு யாரும் நம்பாதீங்க, இதெல்லாம் ஏமாத்தல் வேலைன்னு சொல்லிடுவேன். ஏன்னா அநியாயமா காசு புடுங்கிறதுக்கு வழி அது. அதாவது பல இடங்களிலே இந்த விளம்பரங்கள் மூலம். அதனால நான் நம்புறதில்லை. நான் யாருக்கும் எதுவும் பில்லி சூனியம் செய்ததும் இல்லை, எனக்கு யாரும் செய்ததும் இல்லை.
நன்றி, அற்புதமான ஒரு பதிலை கூறினீர்கள். மீண்டும் உங்களது காணொளிகள் மூலமாக நான் உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட சில விடயங்கள் அது மற்றவர்களுக்கும் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உலகத்வாழ் நேயர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக ஒருவர் திண்ணையிலே அம்மனமாக உட்கார்ந்திருக்கின்றார். பலர் அந்த வழியாலே போய்கொண்டிருக்கிறார்கள், கவனிக்காதவர்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். திடீரென்று அதில் அந்த வழியாலே வள்ளுதார் வருகிறார். அவரை கண்டவுடன் மனிதன் வருகிறார் என்று அவர் அந்த அம்மனத்தை மறைக்க முற்பட்டார் என்று ஒரு விடயத்தை கூறுகிறீர்கள். திருவத்தூர் என்ற ஒற்றி ஊரார் என்ற ஒரு பெரிய சிவன் பட்டினத்தார் சமாதியான ஸ்தலம் அது. அந்த ஸ்தலத்துக்கு ஒற்றி ஊராறுன்ற ஒரு பேருண்டு, வடிவுடைய அம்மன் கோயில்னு ஒரு பேருண்டு. அது பெரிய ஒரு அகண்ட தெரு. அது அந்த அகண்ட தெரு மேல ஒருத்தர் நிர்வாணமா உட்காந்துக்கிறாரு. நிர்வாணமா உட்காந்துக்கினா அந்த தெரு வழியா போறவங்களெல்லாம் கழுத போது, குதிரை போது, நாய் போது, நரி போதுன்னு நிற்கிறாரு. அப்போ அதே தெருவில் ஒரு நாள் வள்ளலாறு போறார். உடனே எழுந்து இவர் வெக்கப்பட்டு துணி எடுத்து கட்ட ஆரம்பிக்கிறாரு. மனிதன் வரான்னு. ஏன்னா தோட்டத்தில் மனித மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் மிருகமாக வாழ்ந்துன்னுக்குறாங்க. அந்த உண்மையை அவன் கண்டறிஞ்சதால போறவெல்லாம் மிருகமாகவே இருக்கிறான், நாயாகிறான், நரியாகிறான், ஆனால் கோயிலுக்கு தான் போய் நிற்கிறான். ஆனால் மனிதனா போற ஒரே மனிதன் வள்ளலார் போறான்னு இவனுக்கு வெக்க துணி எடுத்து கட்டினான். அவருக்கு துணியை கட்டி வள்ளலார் சொன்னாரு, நீ இங்க இருக்காது, நீ இங்க இருக்கிற இடம் இல்லை இது. ஏன்னா நீ ஞானி, போறவெல்லாம் அஞ்ஞானி, உன்னால அது தாங்க முடியாது, அதனால நீ மறைவு இடத்துக்கு போயிடுன்னு அவர் அறிவுரை சொல்லி அமைச்சிட்டாரு. அப்போ தோற்றத்துல மனிதன் மாதிரி இருக்கிறவன்னா மனிதனே இல்லை. மனித உருவங்களை போட்டு மிருகமா வாழற உள்ளங்கள் இருக்குது. அப்போ அந்த மிருக உள்ளங்களை தான் அவர் சொன்னாரு, நாய் போது, நரி போது. இது திருவத்தூர்ல நடந்த கதை. அந்த வகையில இப்பொழுது அதே விடயத்தை வைத்துக் கொண்டு இன்னொரு கேள்விக்கு வருகிறேன். மனங்களிலே இந்த பட்சமான எண்ணங்கள், அடுத்தவர்களை காயப்படுத்துவது, சூது வாது போன்ற எண்ணங்கள் தோன்றுவதற்கான காரணம் என்ன? இது ஒரு காலத்துல திருடு இருந்தது, ஒரு காலத்துல கற்பழிப்பு இருந்தது, ஒரு காலத்துல கொலை இருந்தது. ஆனா எதுவோ ஒரு ஊர்ல எங்கேயோ ஒண்ணு நடந்தது. அது அடுத்த ஊருக்கு தெரியாம இருந்தது. அடுத்த ஊர்ல இருந்தவன் சுத்தமா இருந்தான். இந்த மீடியாக்கள் அதிகமாகி போச்சு. மீடியாக்களை குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. மீடியாக்கள் அதிகமாகி போச்சு. ஒருத்தன் செய்த கொலையை உலகம் புல்லா காட்டுறான். உலகம் புல்லா காட்டும் போது உலகம் புல்லா இருக்கிறதுல இதை பார்த்தும் ஒரு 50 பேர்னா 50 கொலை பண்றான். அப்ப ஒருத்தன் கற்பழிக்கிறான், அது அந்த ஊரோட போயிருக்கும். அதை மீடியாவில் போடும்போது அடுத்த ஊர்ல இருக்கிறவங்க கற்பழிக்கிறான். அப்போ இந்த விளம்பரத்துக்கு, இந்த துன்பத்துக்கு அடிப்படை வீடியோ வெளிப்படுத்துது. அதனால அதிகப்படுது. இப்போ முன்னவும் இருந்தது, இப்பவும் இருக்குது. ஆனா முன்னத்தை விட இப்ப அதிகமானது காரணம் கற்பனை. கற்பனையில சினிமா எடுக்கிறான். ஒரு பேங்கை கொள்ளடிக்கிறேன், செவுத்த ஒட்சின்னு போறேன் அப்படின்னா அவன் கற்பனையில செய்யறான். அதை சினிமாவை 4 பேர் பார்த்த உடனே வேலை வெட்டி இல்லாதவன் நிஜத்திலேயே செய்யறான். இதுக்கு விளம்பரமே ஒரு காரணம் சாமி. அந்த வகையிலே இப்பொழுது வள்ளலாரை பற்றி பேசிக்கொண்டோம். வள்ளலார் ஒன்றே குலம் ஒருவனே இறைவன் என்கின்ற வாதத்தை வைத்திருந்தார். சரி, காரணம் என்ன ஐயா? அதை செய்யறான், அது சுகமா இருக்குது. அவனுக்கு தனித்து இருந்து செய்யறது உனக்கு கடினமா இருக்குது, பயமா இருக்குது. ஒரு நாய் பார்த்தீங்கன்னா இயற்கையில எந்த இடத்துல ஒன்னாலும் பட்டும் கிடக்கும். அதுக்கு ஓரறிவு, ஈரறிவு, ஒன்றறிவு, அறறிவுன்னு சொல்லின்னுக்கிறோம். நம்ம 6 அறிவு பட்ச மனுஷன் நம்ம சொல்றோம், ஆனா 6 அறிவு இல்லை எல்லாருக்குமே. ஒரு சிலருக்கு தான் 6 அறிவு. ஆனா 6 அறிவு பட்ச மனுஷன்
50 கோடி போட்டு கட்டின வீட்டுல ஒண்டியா படுக்க மாட்டேறானே, ஏன் பயம்? ஏன் இயற்கையில வாழல, செயற்கையில வாழறான், அதனால இவனுக்கு பயம் வருது. இயற்கையில வாழற மிருகங்களுக்கு பயம் இல்லை, அதனால அது எங்க ஒண்ணா படுக்குது, எங்க ஒண்ணா தூங்குது, எங்க ஒண்ணா சாப்பிடுது. இந்த மனிதனால அது முடியல. அதனால இந்த மனித வாழ்வு, இந்த கொடூர புத்திகள் ஒன்றை பார்த்து ஒன்று கெடுது. நீ செய்தியை நான் ஏன் செய்யக்கூடாது, நீ செய்ததை ஏன் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு தீமையிலே வெளியதை தவிர, நன்மையை செய்த உன்னை பார்த்து நீ ஒரு நன்மை 1000 ரூபாய்க்கு செய்த, நான் பாரு 5000 ரூபாய்க்கு செய்யறேன்னு போக மாட்டேன்றான். தீமையை செய்யறதுக்கு மேலுழுந்து போய் செய்யறான். அதுக்கு ஒரு கூட்டமும் கூடுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். முன்னெல்லாம் யாராவது ஒரு தவறு செய்து போலீஸ் வந்து பிடிச்சின்னு போயிடுச்சுன்னா அவன் வீட்டுக்கு வந்தான்னா வீட்டை விட்டு வெளியே போறதே அவமானமா நினைப்பான். இது ஒரு காலம். இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு அவன் தவறு பண்ணி பிடிச்சு போயிட்டான்னா மாலை மரியாதை பண்ணி மோளத்தாளத்தோட வீட்டுக்கிட்டுன்னு வராங்க. இது ஒரு காலம் இல்லையா? அப்போ இதெல்லாம் எதை நோக்கி போகுதுன்னா தீமையை நோக்கி பயணம் பண்ணினுக்குது உலகம்னு அர்த்தம். நன்மையிலிருந்து விலகினுக்குதுன்னு அர்த்தம். ஆனால் நன்மையை போதிக்கிறதுக்கு தான் இறைவன் அப்பப்போ ஒவ்வொரு ஞானிகளை இந்த உலகத்துக்கு அனுப்புறான். அப்படி அம்ச ஞானிகள் விவேகானந்தர், அப்படி அம்ச ஞானிகள் ராமகிருஷ்ணர், அப்படி அம்ச ஞானிகள் வள்ளலாறு, அப்படி அமைச்ச ஞானிகள் பட்டினத்தாரு, ரமணர், இது மாதிரி பல மகான்களை இந்த உலகத்துக்கு இந்த தீமைகளை கொஞ்சமாவது அகற்ற முடியும் அவங்க அறிவுரையை வச்சுன்றதான் இறைவனா பார்த்து அனுப்புகிற மகான்கள் தான் இவங்கெல்லாம். அதனால தான் இன்னும் பூமியில் சில நன்மைகளும் நடந்துக்கின்னு இருக்குது. தீமையே இருந்ததுன்னா இந்த பூமி எப்பவோ அழிவை சந்திச்சுட்டு இருக்கும். நன்மையும் இருக்கிறதால தான் தீங்கு நடக்கும், ஓரளவுக்கு தடுக்கப்படுது. இந்த நன்மை தீமைக்கு இறைவனும் காரணமா இருக்கிறான் இல்லையா? ஒண்ணும் இல்லை, இறைவன் ஒரே ஒரு செகண்ட் நினைச்சிட்டு மழைன்றது இந்த உலகத்துல இல்லைன்னா ஒரு உயிரினமும் கிடையாது, நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது. நீர் இல்லைன்னால் எது இருந்தாலும் இந்த உலகம் இருக்காது. அப்போ இறைவனுடைய கருணையால மழை பெய்யுது. மனித இனத்திலிருந்து ஜீவ இனங்கள் வரைக்கும் வாழுது. மரம் செடி கொடி மொழிகளும் நீரால தான் வாழுது. சரி, நீரே இருந்துட்டா போதுமானா நீரே வந்துதான் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அந்தந்த காலகட்டத்தில் இறைவன் மனிதனுக்கு என்ன சேவையோ அதெல்லாம் செய்கிறான். ஏன்? படைப்பு இறைவந்து அவனுடைய பிள்ளைகள் அது வாழணும். அது நல்லதாவனா இருக்கட்டும் கெட்டதாவனா இருக்கட்டும், அது வாழணுன்றதுக்காக இறைவன் அவனுடைய செயலை செய்துக்கினே இருக்கிறான். அதனால் அதில் நல்லவனும் வரான் கெட்டவனும் வரான். அந்த நல்லவனால் உலகத்துக்கு பல நன்மைகள் கிடைக்குது, பல அறிவுரைகள் கிடைக்குது. அதனால் இந்த மாதிரி போயிடுது. இது பார்த்து மாறுபடணும் மக்கள். நமக்கு இது தேவையில்லை, நல்லதை நோக்கி பயணம் பண்ணணும். தீமையால் என்ன விளைய போகுது? நமக்கு நன்மையை தேடி பயணம் பண்ணலாம், இறை பக்தி பண்ணலாம். அப்போ நல்ல குணங்கள் வரும், நம்ம வம்சமும் நல்லா இருக்கும், நம்ம குழந்தைகள் நம்மளை பார்த்து வரும். நான் ஒரு கெட்டவனாக தான் என் பிள்ளைங்க கெட்டவனாக போக போகுது. நான் நல்ல வழியில் போனால் என் பெற்ற பிள்ளைகள் நல்ல வழியில் வரப்போகுது. அப்போ முன்னோடியாக நான் இருக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு தாய் தப்பனும் உணரணும். அப்படி உணர்ந்தால் ஓரளவுக்கான மாறுபடும். ஆமாம் 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 ம் 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 சொல்கிறேன். என்னுடைய ஆசிரமம் திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கம் கிராமத்தில் இருக்குது. வெளிநாட்டிலேருந்து வராங்க, இந்த லோக்கல்லேருந்து கிட்டத்தில் இருந்தும் வராங்க. இது பௌர்ணமி ஒரு நாள் தான். நான் ஆசிரமம்னா இங்கே யாரையும் தங்க வைக்கிறதே கிடையாது. ஏன் தங்க வைக்கிறதுன்னா தங்க வச்சா பல பிரச்சனைகள் வரும்னு எனக்கு தெரியும். அதுலேயும் ஆசிரமத்தில் இருக்கிறவங்களும் நல்லவங்க, ஆசிரமத்துக்கு வந்தவங்களும் நல்லவங்க. ஆனால் ஊரில் இருக்கிறவங்களாம் நல்லவங்களான்னு சொல்ல முடியாது. அதனால் ஆசிரமத்தில் வர லேடிஸ் எல்லாம் நல்ல லேடிஸ்லான்னு சொல்லிட முடியாது. அதனால் நான் ஆசிரமத்தில் இவ்வளோ வருஷமாகவும் யாரையும் தங்க வைக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம ஆசிரமம் இருக்கிற இடம் ஒரு காடு மாதிரி, ஒரு ஊரை விட்டு தள்ளி இருக்கும். ஆசிரமம்னா அப்படி தான் இருக்கணும். ஏன்னா ஊருக்குள்ளே வச்சா பல பிரச்சனைகள் வந்துடும். அதனால் ஊரை விட்டு தள்ளி இருக்கும். அங்கே ஹோட்டலோ ஒரு டீ கடையோ எதுவுமே கிடையாது. அப்போ வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு 3 நாள் அங்கே தங்க அனுமதி கொடுக்குறேன். அந்த 3 நாள் அவங்க மாதம் மாதம் பௌர்ணமிக்கு வர முடியாது. நான் அன்னாடம் ஆசிரமம் திறந்துருக்காது, கோயில் தான் திறந்துருக்கும். மாதத்தில் பௌர்ணமிக்கு மட்டும்தான் நான் வருவேன் ஆசிரமத்துக்கு. அப்படி வரும்போது 3 நாள் அவங்கள தங்க வைப்பேன். ஒரே நாளில் பாடம் கொடுக்க முடியாது. அப்போ 3 நாள் 4 பாடம் கொடுப்பேன். இந்த 4 பாடம் வாங்கின அவங்க ஊருக்கு 4 நாள் 5 நாள் பொறுத்து போயிட்டாங்கன்னா அதோட 6 மாதம் பொறுத்து திருப்பி வரணும். அப்போ அடுத்த பாடம் கொடுப்பேன்.
ஆனால் இங்கே நிரந்தரமாக தங்க வைக்கிறதோ அதெல்லாம் கிடையாது. ஆனால் வந்தவங்களுக்கு சாப்பாடு, டிஃபனு, குளிக்க இடம், பாத்ரூமு எல்லாமே வசதிகள் பண்ணி வச்சுருக்குறோம். ஏன்னா வெளியேருந்து வரவங்க எங்கேயும் ரூம் போய் எடுக்க முடியாது, கஷ்டம். அதனால் இங்கே அப்படி இருக்கலாம். ஆனால் இங்கே பௌர்ணமிக்கு மட்டும்தான், மற்ற நாளெல்லாம் ஆசிரமான்ட்டு இங்கே கும்மால் அடிக்கிறது, கூத்தடிக்கிற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கக்கூடாது. யாருமே இங்கே இருக்கக்கூடாது, போயிடணும். 2 நாள் தான் வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு. உள்ளூர்லேருந்து வரவங்களுக்கு 1 நாள் தான், காலையில் வரணும், சாயந்தரம் போயிடணும். இப்படி தான் சாமி என்னுடைய ஆசிரமம் நடக்குது. நான் உத்ராட்சம் போடுறதோ இது போடுறதோ டர்பன் கட்டுறதோ அதெல்லாம் எதுவுமே கட்ட மாட்டேன். என்னுடைய சீடர்களையும் அதெல்லாம் கட்டின்னு வந்தால் தெத்தி விட்ருவேன். ஏன்னா ஆன்மீகம்ன்றது அடக்கமாக போகிறது, ஆரவாரம் பண்ணக்கூடாது. கோயிலுக்கு போனால் நீ எப்படி ஒன்றா போ, ஆசிரமம் ஆன்மீகத்தை அடையணுன்னா நீ முதல்ல அடக்கமாக ஆகணும். அதனால் அப்படி தான் வச்சு இங்கே உபதேசங்கள் கொடுக்குறோம். தீட்சைன்னா 18 தீட்சைகள் இருக்குது. 18 தீட்சையும் ஒரே நேரத்தில் கொடுக்க முடியாது. அதனால் வெளிநாட்டிலேருந்து இப்போ வதனி அம்மா வந்தாங்க, ஜெயக்குமார் வந்தார், சிவகுமார் வந்தார், இவங்களுக்கெல்லாம் 4 நாள் உபதேசம் கொடுத்தேன். வதனி 2 வருஷமாக வந்துன்னுக்குது எங்கிட்ட. ஜெயக்குமார் 2 வருஷமாக வந்துன்னுக்கிறாரு. மலேசியாவிலேருந்து சிவபா பாக்கியம்னு ஒரு அம்மா 3 வாட்டி 3 வருஷமாக வராங்க, 3 ட்ரிப்பு வந்துட்டாங்க. இப்படி வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு சிரமப்படாத, ஏன்னா அவங்க நம்மளை நம்பி வராங்க. அவங்க சிரமப்படக்கூடாது, அவங்க துன்பப்படக்கூடாது, எல்லாரையும் விட்டுட்டு வராங்க. அவங்களுக்கு அந்த துக்கமே இங்கே தெரியக்கூடாது. வந்துட்டா சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் இங்கே. அதை தான் நம்ம சொல்லி கொடுத்துன்னுக்குறோம், அதை தான் பாடமாக கொடுக்குறோம். அதனால் நம்ம ஆசிரமத்துக்கு இது வரைக்கும் ஒரு சின்ன கெட்ட பேர் கூட இல்லாமல் ஓடிக்கினதுக்கு காரணம் இங்கே யாரையும் தங்க வைக்கிறதால. அதனால் நமக்கு நம்ம ஆசிரமத்துக்கு எந்த கெட்ட பேரும் கிடையாது இவ்வளோ காலமாக. அவங்க ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆமாம் ஆமாம். அவங்கள வெளிநாட்டிலேருந்து வந்துட்டாங்க, அவங்கள வச்சு பணம் பறிக்கிறது. அந்த பணத்தை பறித்து நான் என்ன எவ்வளோ நாள் வாழ்ந்துட போகிறேன்? அது வீணான வேலை தானே. இன்னொருத்தர் அழித்து நான் வாழறது மிருக சமம் இல்லை, மிருக வாழ்வு இல்லையா? அது விருப்பப்பட்டு ஒரு ஆசிரம வளர்ச்சிக்கு வெளிநாட்டிலேருந்து வரவங்க டொனேஷன் கொடுக்குறாங்க, அதை வாங்குகிறோம், அதுக்கேற்ற செலவு பண்ணுறோம். ஆனால் அவங்கள கட்டாயப்படுத்தியோ அவங்க விருப்பம் இல்லாத வற்புறுத்தியோ வாங்கிறது அது மிருகத்தனமான செயலாச்சே. அதை நான் விரும்புகிறதே கிடையாது. எனக்குன்னு இந்த உலகத்தில் எந்த பொருளுமே, என்னுடைய ரயில்வேயில் வேலை செய்த என் பென்ஷனை தவிர எனக்குன்னு எந்த பொருளும் இந்த உலகத்தில் இல்லை. ஏன்னா நான் வச்சுக்கினா நான் கெட்டு போயிடுவேன்னு எனக்கு தெரியும். ஒரு ஞானிக்கு பொருள் தேவையில்லை, இறைவன் தான் தேவை. அந்த இறைவனை உண்மையாக நாடுறவனுக்கு இந்த உலக விஷயத்தில் எந்த பொருளும் அவனுக்கு அவசியம் இல்லாதது. அந்த வழியில் தான் சாமி நான் போயின்னு இருக்கிறேன். எல்லாரும் எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்கன்னு நான் நினச்சிட்டேன்னா என்னோட ஏமாளி யாரும் இல்லை. யாருமே பயன்படுத்திக்கலைன்னா என்னோட முட்டாளம் யாரும் இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னா,
இந்த உள்நாட்டில் விட்டுடுங்க, டெய்லி என்கிட்ட பேசுகிறாங்க, கொள்கிறாங்க, அனுபவம் வருது. வெளிநாட்டிலேருந்து வந்த, இங்கிலாந்துலேருந்து வந்த வதனி அம்மா ஒரே ஒரு பெண்மணி தனியாக வந்தது இங்கிலாந்துலேருந்து என் ஆசிரமத்துக்கு. யாருமே துணை கிடையாது. அந்த அம்மா இறைவனை பார்த்துட்டு அழுகுறாங்க என்கிட்ட இங்கிலாந்துலேருந்து. நான் சொன்னேன், ஏம்மா சந்தோஷமான விஷயத்துக்கு அழுகுறேன்னு. இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் அடையிறதுக்கு காரணமாக இந்த குரு உங்களை எப்படி சொல்கிறதுன்னே தெரியலையே சாமி எனக்குன்னாங்க. இது நான் உனக்கு மட்டும் குரு இல்லை, எல்லாருக்கும் குரு. ஆனால் எல்லாரும் அடைஞ்சாங்களா? ஒரே கலை தான், ஒரே மாதிரி வித்தை தான், ஒரே மாதிரி குரு தான், எல்லாராலையும் அடைய முடிஞ்சதா? அதனால் அடைஞ்சதுக்கு நான் இல்லை காரணம், உன்னுடைய வைராக்கியம், உன்னுடைய திறமை, உன்னுடைய போராட்டம். அதனால் நீ வெற்றி அடைஞ்ச. என் சீடர் எல்லாருமே அது மாதிரி அடைஞ்சிருப்பாங்களே, ஒரே மாதிரி பாதை தானே கொடுக்குறேன். அப்போது இது உள்ளூராக இருந்தாலும் வெளியூராக இருந்தாலும் வைராக்கியம் உள்ளவங்க மட்டும்தான் அடைய முடியாத, வைராக்கியம் இல்லாதவங்க அதை அடைய முடியாது. அதுதான் இதனுடைய பெருமையே. அதை நீங்கள் வதனிக்கிட்ட ஒரு கால் போட்டு கேட்டிங்கன்னா கூட அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஜெயக்குமார் சொல்லுவார், இன்றைக்கி சிவகுமார் சொல்லுவார். அப்புறம் நம்ம மலேசியாவிலேருந்து சிவபாக்கியம்னு ஒரு அம்மா, 75 வயசு, முதல் உபதேசம், அவங்க பிள்ளை டாக்டரு. முதல் உபதேசம் கொடுத்தா அவங்கள வரவானா உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சுமான்னு. ஆனால் அவங்க நிற்காம 3 ட்ரிப்பு வந்தாங்க மலேசியாவிலேருந்து. இப்போ போன மாதம் என் சீடர்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு சிலை வச்சாங்க, சமாதி கட்டி சிலை. அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட அந்த அம்மா வந்தாங்க. சிவபாக்கியம்னு அதில் இதெல்லாம் பாத பூஜையெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், எவ்வளோ வயசு பாருங்கள். இப்படி உண்மையை அறிஞ்சவங்களும் உண்டு, நான் சொல்லி என் பேச்சை கேட்காத பொய்யா போனவங்களும் உண்டு. எல்லாரும் ஞானத்தை அடைஞ்சாங்கன்னு நான் சொல்ல முடியாது, யாருமே அடையலைன்னு ஏமாற்றிக்கவும் முடியாது. ரெண்டும் உண்டு. என்னுடைய ஆசிரமத்துக்கு வரணுன்னா ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை, நேரடியாக வந்துடலாம். பௌர்ணமி நாள் 2 நாள் வெளிநாட்டிலேருந்து வரவங்க 2 நாள் முன்னாடி வரணும். வந்தால் அவங்க வரும்போது வெள்ளை ட்ரெஸ் எடுத்துன்னு வரணும். அவங்க 2 நாளுக்கு இங்கே தங்கி அந்த உபதேசங்கள் கொடுப்பேன், அதனுடைய வழிமுறையை பின்பற்றி போனாங்கன்னா போதும். ஒரு உபதேசத்துக்கு 1200 ரூபா. ஏன் 1200 ரூபா வாங்குகிறோம் அப்படின்னா, 3 வேளை காலையில் டிஃபன் கொடுக்கணும், மத்தியானம் சாப்பாடு கொடுக்கணும், நைட் டிஃபன் கொடுக்கணும். நான் ஒன்றும் வசதியான பணக்கார சாமியார் இல்லை, நான் ரொம்ப ஏழ்மையான சாமியார். யாருன்னா கொடுத்தா தான் நான் போட முடியும். அதனால் அந்த 1200 ரூபா வாங்குகிறேன். அவங்களுக்கு டீ காப்பி எல்லாம் இங்கேயே கொடுக்குறோம். இது அவங்கக்கிட்ட வாங்குகிற காசை அது அவங்களுக்கே செலவு பண்ணிவிடுவேன். இதனால் இதான் முறை, இந்த ஆசிரமத்தினுடைய முறை. ஆனால் வர்றது பௌர்ணமி நாளில் தான் வரணும், மற்ற நாளில் வந்தால் பயனில்லை. ஆமாம், ஏன்னா மூடி இருப்பேன், ஆசிரமம் மூடி இருக்கும். அதனால் பௌர்ணமி 2 நாள் இருக்கும்போது நான் வந்துடுவேன். அப்போ வந்துட்டால் அது அவங்களுக்கும் பாதுகாப்பு, அவங்களுக்கு என்ன தேவையோ அதுவும் நடக்கும். இதுதான் என்னுடைய செயல்பாடுகள். நம்ம ஆசிரமத்துக்கு வர்றது வழி. இது ஒன்றும் இல்லை சாமி. உங்களுக்கு 4 பசங்க பிறகுது, 4 குழந்தைங்க பிறகுது இல்லையா? ஒரு குழந்தைக்கு முனுசாமின்னு பேர் வைக்கிறீங்க, ஒரு குழந்தைக்கு பிரான்சாஸ்ன்னு பேர் வைக்கிறீங்க, ஒவ்வொரு குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க. ஆனால் 4 உங்கள் குழந்தை தானே. ஆனால் குழந்தையேன்னு கூப்பிட முடியாது இல்லையா? அப்போ 4க்கு ஒரு பேர் வச்சா தானே கூப்பிடுவீங்க. இந்த மாதிரி 4 மதத்துக்காரன் 4 பேர் வச்சுன்னு தெரிஞ்சுன்னுக்கிறான். ஆனால் கடவுள்ன்றது ஒரு பொருள் தான். அது ஜாதிக்கு ஒரு கடவுள், மதத்துக்கு ஒரு கடவுளே கிடையாது. உலகத்துக்கு ஒரே கடவுள் தான் அது. அந்த கடவுளை நீங்கள் என்னவா நினைக்க, ஒரு குழந்தைய நினச்சா அது குழந்தையாக காட்சி கொடுக்குது, ஒரு முதியவராக நினச்சிங்கன்னா முதியவராக காட்சி கொடுக்குது, ஒரு பெண்ணாக நினச்சா பெண்ணாக காட்சி கொடுக்குது.
அதனால தான் அவ்வை ரொம்ப அழகாக சொல்லிச்சு, கடவுள் என்ற பொருள் என்ன பொருள்? இப்போ ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அழியும் இல்லை அப்புறத்துக்கு அப்புறம்ச்சு. கடவுள் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அழியும் கிடையாது. பார்த்து இதையெல்லாம் கடந்து அது ஒரு பேரொளி. அதை நீ என்னவா நினைக்கிற அதுவா உனக்கு காட்சி கொடுக்குது. அதனால் அதுக்கு உருவமற்றது. அது இந்த உருவத்தை நீ உருவாக்கி வச்சுக்கின்னு வழிபட்டுன்னுக்கிற. அதனால் பாம்பன் சாமி ஒரு இது சொல்கிறார். ஒருத்தர் முருகர் கடவுள்ன்றாரு, ஒருத்தர் சிவன் தான் கடவுள்ன்றாரு, ஒருத்தர் அம்பாள் தான் கடவுள்ன்றாரு, ஒருத்தர் சிவன் தான் கடவுள்ன்றாரு. இதில் யார் தான் கடவுள் சாமின்னு கேட்கும்போது அப்போ சொல்கிறாரு, எல்லாம் ஒரு பொருள்ப்பா, அவன் வச்சுக்கின பேர் வேறு வேறு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அண்டமாய் அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி என் திசை போற்றி நின்ற எண்ணருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்கினர். இத்தனை பேரும் ஒரே பேர் தான். அது நான் அதுக்கு சரவணன்னு பேர் வச்சுக்கிறேன், இன்னொருத்தன் சிவன் பேர் வச்சுக்கிறான், இன்னொரு அம்பாள்னு பேர் வச்சுக்கிறான்பா. பொருள் ஒரே சக்தி பாது அப்படின்ட்டார். அதனால் திருமூலர் சொல்கிறார், யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும், வேறறியாமல் விளம்புகின்றேன் என்றாரு. பா கடவுள் கடவுள்னு கண்டபடி உளறிக்கின்னு இருக்கிறீங்க. யார் அதனுடைய முழுமையான நிலையை பார்த்தவன்? 3000 வருஷமாக உட்காந்துன்னுக்கிறேன், அதனுடைய அகலம் எவ்வளோ நிகழம் எவ்வளோன்னு தெரியல. இப்படி தெரியாத பொருளை நான் பார்த்துட்டேன் சேவிச்சிட்டேன் கும்பிட்டுட்டேன்னு போய் சொல்லின்னுக்கிறீங்களே, இது உங்கள் மனநிலையை பொறுத்தது அப்படின்னு சொல்கிறார் சாமி. அதனால் இறைவன்றவன் எந்த மதத்துக்காரன் எதுவாக நினைக்கிறானோ அந்த மதத்துக்காரனுக்கு அது அதுவாகவே ஆகும். அதனால் கடவுளில் வேறுபாடே கிடையாது, மனசில் வேறுபாடு. அதுதான் அது தோற்றமாக கொடுக்குது. ஆனால் கடவுள்ன்றது உலகத்துக்கே ஒரே ஒரு பேரொளி, அது வெட்டவெளி, அது ஆகாயம் கடந்த விஷயம். அது எல்லா கோள்களும் அதுக்குள்ள அடக்கம், அது எதுக்குள்ளவும் அடங்காதது. அதுதான் வெளி. அதுதான் இருள் வெளியாய் நின்ற சிவபாதம் போற்றினான். அதனால் அது வெளியாக நின்று எல்லாத்தையும் தனக்குள்ளே வச்சுக்கின்னு ஏக்கிக்கினுக்குது. அதான் கடவுள். ஜாதிக்கு ஒரு கடவுளோ மதத்துக்கு ஒரு கடவுளோ ஊருக்கு ஒரு கடவுளோ கிடையாது. இது அவன் மனநிலையை பொறுத்தது. எவன் ஒருத்தன் மதத்தை பிடிக்கிறானோ அவன் கடவுளை பிடிக்க முடியாது. கடவுளை பிடிச்சவனுக்கு மதம் கிடையாது. இதுதான் சாமி உண்மை. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம் ஐயா. அமைதியை தேடுங்க, அன்பை வழங்க, அதுவே வாழ்க்கைக்கு சிறந்ததுன்னு நான் எல்லா உலக மக்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் ஐயா. எல்லாரும் அன்பை வழங்க. அதனால தான் நான் சொல்கிறது, அன்பே சிவம் மனமே குரு. நான் கூட குரு இல்லை சாமி, உங்கள் மனசு தான் குரு. உங்கள் மனம் விரும்பலைன்னா இன்றைக்கி என்னை பேட்டி எடுத்துருக்க மாட்டீங்க. அப்போ உங்கள் மனம்தான் உங்களை வழி நடத்துது. ஒரு மனிதனுக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவன் மனம்தான் வழி நடத்துது. அதனால தான் மனமே குருன்னு. ஆண்டவன் எதில் இருக்கிற அன்பில் இருக்கிற. அன்பை வளர்த்தீங்கன்னா உலகம் சுபிட்சமாக வாழும், அமைதியாக இருக்கும். பகையை வளர்க்காதீங்க, பகை எல்லோருக்கும் கெடுத்துடும், நம்மளையும் அழிச்சிட்டோம். அன்பை வளர்த்தீங்கன்னா அது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும். இதுதான் இந்த உலக மக்களுக்கு நான் ரொம்ப விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. சிவகுமார், ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம் ஐயா.
கண்ணியம் குடிக்கல